ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பண்ணையாரும் பத்மினியும். ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ்லாம் இல்லை, ஒன்லி ஒன் ரீசன். எனக்கு அந்த கப்புள், அந்த படத்தில் காட்டின கப்புள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி தட் உனக்காக பிறந்தேனே சாங். எனக்காக யார் பிறந்தாங்களான்னு தெரில, பட் பிறந்தா அந்த மாதிரி பிறக்கணுன்ற மாதிரி என் மைண்ட் செட்டில், என் மனசில் வந்து ரொம்ப தாக்கிடுச்சு. அண்ட் ரெண்டு லவ்வுமே, அந்த வயசானதுக்கப்புறம் காட்டின லவ்வும் சரி, லைக் அந்த யங்ஸ், அந்த அடல்ட்ஸில் காட்டுற லவ்வும் வந்து ரொம்ப ரொம்ப மாதிரி ஸ்மூதிங்காக இருக்கும். நம்மளுக்கு அது இருக்காது, பட் நம்மளுக்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அந்த படத்தை பார்ப்போம். அது ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு மூவின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மை ஃபேவரட். அண்ட் லவ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதில் வந்து அட்டக்கத்தி தினேஷோட கேரக்டர் ஒன்று இருக்கும். சின்ன வயசில் அந்த காரோட ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரணும் ரொம்ப ஆசைப்படுவார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவர் ஒரு பெரிய காரே வாங்கினாலும் பட் ஸ்டில் எனக்கு அந்த காரில் உட்காரணும் ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அவர் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து போகும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு மூவினா அது பண்ணையாரும் பத்மினியும். சில விஷயங்கள் கனவுல மட்டும் தான் நடக்கணுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு படம் தான் திஸ் மூவி. மை ஃபேவரட் ஒன்.